கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தர் முழங்குகின்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் இனிதாக அமையவும், நமக்கு ஒரு உபயோகம் உள்ள நாளாகவும், எல்லா காரியத்திலும் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுகிற காரியமாகவும் இருக்க இந்த காலை வேளையில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 9 கிறிஸ்து செய்த சில அற்புதங்களை நம்ம இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக வசனம் 14 30 வரை நாம் படித்து பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து மலை மீது இருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய சீடர்கள் அவர்களோடு கூட பரிசேயரும் சதுசேயரும் மற்றவர்களும் ஒரு விவாதிக்கிற சூழ்நிலை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எல்லாரும் தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதை குறிச்சின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, ஒரு சிறுவனுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்குது. அவன் வலிப்பு வந்து வாயில் நுரத்தள்ளி விழுகிற சம்பவம் சிறு வயது முதலே அவனுக்கு இருக்குது. இந்த காரியத்தை ஏன் ஓட்ட முடியலன்னு சொல்லி அவர்கள் தங்களுக்கு விவாதித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து கீழே அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதை குறித்து விவாதம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த தகப்பனார் சொல்லுகிறார், அந்த மகனுடைய தகப்பனார் சொல்லுகிறார், இதோ உம்முடைய சீடர்கிட்ட என்னுடைய மகனை கொண்டு வந்தேன், அவர்களால் இவனுக்கு இருக்கிற இந்த பிசாசை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இயேசு கிறிஸ்து 19வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்களா. இதை படிக்க கேட்போம். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அந்த மாதிரி அந்த வசனத்தில் என்ன பண்ணுறாருன்னா, டோட்டல் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கடிந்து கொள்ளுகிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியே. அப்போ இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யணும், யாராவது இருக்கட்டும் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அற்புதம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் விசுவாசம் இருக்கணும். அற்புதம் செய்ய போகிற அற்புதத்துக்காக ஜெபிக்கிறவங்களுக்கும் விசுவாசம் இருக்கணுங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ஒரு அற்புதம் நடக்கலை, அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த பிசாசு அவர்களை விட்டு ஓடலை. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டாச்சுன்னா, அந்த விசுவாசம் இல்லாமல் அங்கே நின்று கொண்டு இருக்கிற அந்த தகப்பன் தான் காரணம். எப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த தகப்பனுக்கே முதல்ல அவங்க அந்த பிசாசை விரட்டுவாங்கன்னு ஒரு விசுவாசமே இல்லை. அந்த அவிவிசுவாசத்தில் தான் அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது இதில் செய்யக்கூடுமானால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 22வது வசனத்தில் பாருங்களேன். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அப்போது இப்போ தான் அந்த தகப்பனார் இயேசு கிறிஸ்துவிட்ட அறிக்கை செய்கிறார், நீங்கள் ஏதாவது இதில் செய்ய முடிஞ்சால் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதில் கூட என்னன்னா, விசுவாசத்தோடு அவர் கேட்கல, விசுவாசம் இல்லாமல் தான் என்ன பண்ணுறாருன்னா அறிக்கை செய்கிறார், ஏதாவது செய்ய முடியும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், நம்ம ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகும்போது நம்ம அந்த ஜெபிக்கிற காரியத்தில் கடவுள் நமக்கு செய்வாருன்ற விசுவாசமே இல்லாமல் தான் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நமக்கு பண தேவைகள் இருக்குது, சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குது, இதில் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பட் ஆனால் அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருக்குதா அப்படின்னு நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணுங்க. அப்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த மகன் இந்த மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், உங்களுக்கு விசுவசிக்கிற மாதிரியாக இருந்தாச்சுன்னா எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதான் 23வது வசனத்தில் அவர் அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறார் பாருங்களேன்.
இயேசு அவனை நோக்கி, நீ விசுவசிக்க கூடுமானால் ஆகும். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அப்போ விசுவாசம்ன்றனா என்னதுங்க? ஏன் எங்களுக்கு விசுவாசம் வரல அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அது சில நம்ம என்ன பண்ணணும்னா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்னு உட்காடுறோம். நம்ம கேட்க போகிற சில விஷயங்களை நம்ம கேட்குறோம். பட் ஆனால் அது நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறோமான்னா விசுவாசிக்கலை. ஏன் விசுவாசிக்கலை? விசுவாசத்திற்கு தடைகளாக இருக்கிறது என்னன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது விசுவாசம் என்றும் கப்பலை சேதப்படுத்தாமல் இருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். விசுவாசம் என்ற கப்பல் தண்ணி மேலே மிதக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் என்ற கப்பல் சேதப்படுத்துறதுன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு ஓட்டை விழுது. அந்த ஓட்டை விழும்போது அதுக்குள்ளே தண்ணி போயிடும். தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த கப்பல் முழுகிடும். அப்போ முழுகாமல் இருக்கணும்னா அந்த கப்பல் என்ன பண்ணக்கூடாதுன்னா சேதம் அடையக்கூடாது. சேதம் அடைஞ்சாலே முழுகிடும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கப்பலை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பாவம் உள்ளே வந்துச்சுனாக்கா நம்ம விசுவாசம் குறைந்து போய் நம்ம பாவத்துக்குள்ளே முழுகி போயிடும். விசுவாசம் இல்லாத ஒரு பிள்ளையாய் நாம் மாறிடுவோம். அப்போ விசுவாசம் என்னும் அந்த கப்பலை பாதுகாத்து கொள்ள நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னா, நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய உதடுகளையும் நம்முடைய கண்களையும் என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளணும். அந்த கப்பல் முழுகாமல் இருக்கிறதுக்கு, ஓட்டை விழாமல் இருக்கிற மாதிரி நமக்குள்ள பாவம் நுழையாதபடிக்கு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கண்களையும் உதடுகளையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மளாலே இந்த பாதுகாத்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்மளால் ஒரு காலம் முடியாதுங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம எல்லாம் பலவீனர்கள், பாவத்துக்கு விழுந்து போகிறவர்கள். அதனால் இதுக்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்துச்சுன்னா பெரிய பெரிய காரியம் நம்மளால் செய்ய முடியும். பாவத்துக்கு விலகி ஓட முடியும். நம்மளை கண்களை பாதுகாத்து கொள்ள முடியும், உதடுகளை பாதுகாத்து கொள்ள முடியும், இருதயத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ நம்முடைய பலவீனங்களை எல்லாம் நம்ம நீக்கி போடணும்னா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவைங்க. பவுலு கூட 3 முறை ஜெபிக்கிறாராம், என்கிட்ட இருக்கிற இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு சொல்லி. அப்போ அது இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிடுறார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம எல்லாருமே பலவீனர் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நெருங்கி போகணும். அப்போ பாருங்களேன், இந்த அற்புதம் நடந்து முடிஞ்ச உடனே சீடர்கள் தனியாக அழைத்து கொண்டு போய் கேட்பாங்க, இந்த காரியத்தை ஏன் எங்களால் செய்ய முடியல, இந்த பிசாசை ஏன் எங்களால் ஓட்ட முடியல அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிடுறாருன்னா, இவ்வகை பிசாசுகள், இந்த ஊமையும் செவிடுமான இந்த பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று வேறு எதனாலையும் ஓடாதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த வகை பிசாசுகளை நம்ம துரத்தணும் அப்படின்னாக்கா, இந்த பிசாசு யாருக்குங்க பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, முதலாவது இந்த மகனுக்கு பிடிச்சிருக்குது. அந்த மகன்கிட்ட இருக்கிற பிசாசு என்ன பண்ணுதுன்னா, அவருடைய விசுவாசத்தையும் அடைத்து போட்டு வச்சிருக்கிறது. இப்போ இந்த பிசாசு தகப்பனுடைய விசுவாசத்தையும் அடைச்சி வச்சிருக்குது, மகனும் மேலேயும் உக்காண்ட்ருக்குது. இதை ஓட்டணுன்னா யார் இதுக்கு ஓட்டணும்? இந்த பிசாசை எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த தகப்பனாலே இந்த பிசாசை ஓட்ட முடியும். அந்த பிசாசு எப்படி ஓட்டணுன்னா அதுக்கு தாங்க ஜபம், உபவாசம். இது ரெண்டும் தான் ஏசப்பா சொல்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜபிக்கிறோமா, உபவாசிக்கிறோமா, தேவனோடு நெருங்கி இருக்கிறோமா? ஜபன்றது தேவனோடு நெருங்குவது. ஜபந்தாங்க இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் ஒரு மணவாளன் மணவாட்டின்ற ஊமையை தான் நிறையா சொல்லுவார். மணவாளன் யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து, மணவாட்டின்னா யாருன்னா நாம். இப்போ நாமளும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மணவாளன் மணவாட்டி மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறோமா, ஒரே இருதயத்தோடு இருக்கிறோமான்னு கேட்டாச்சுன்னா இல்லை. ஏன்னா நம்ம பாவமாக இருக்கிறவங்ககிட்ட இயேசு கிறிஸ்து வர முடியுமான்னா அவர் தூய்மையானவர், வர முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை சுத்திகரித்து நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு எப்படி கணவன் மனைவிக்குள்ளே உறவை மீண்டும் நம்ம வலுப்படுத்திக்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறது தாங்க இந்த ஜபம். இந்த ஜபம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஊமையும் செவிடுமான பிசாசை ஓட்ட முடியும்.
இப்போ நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து நமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். பிள்ளைகள் வந்து மொபைலில் அடிமையாக கிடக்கலாம். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம். நிறையா விதமான அடிமைத்தனங்கள் வந்து மூழ்கி கிடக்குது. ஊமையும் செவிடுமான இந்த பிசாசு என்று சொல்கிற மாதிரி நம்முடைய குடும்பத்தில் பல வகையான அசுத்த ஆவிகள் நம் குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைத்து போட ஒவ்வொரு நாளும் நம்மளை மூடி மாற்றிருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை விரட்டணும். இதை விரட்டி கட்டளையிட்டு விரட்டினா தான் என்ன பண்ணணும்னா போகும். அதுக்கு நமக்கு தேவை ஜெபம் மற்றும் உபவாசம். அப்போ இந்த நேரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட சொல்கிறாரு, உம்மால் விசுவாசிக்க கூடுமானால் இது ஆகும்னு சொல்லிட்டு. உடனே அப்போ அந்த மகனுடைய தகப்பனார் வந்து என்ன சொல்கிறார் பாருங்க, 24வது வசனத்தில். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பாருங்களேன், பிள்ளையினுடைய தகப்பன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த கண்ணீர் எத்தனை பேருக்கு வருதுங்க? நம்ம ஜெபிக்கும்போது கண்ணீர் எத்தனை பேருக்கு வருது? அந்த உள்ளான அந்த இருதயத்திலிருந்து அந்த வேதனையோடு புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை தான் கண்ணீரை வர வைக்கும். அப்போ அந்த மகனுக்காக அந்த தகப்பன் மனம் நொந்து அழுது கண்ணீரோடு செய்கிற அந்த ஜெபம், அந்த அவிவிசுவாசத்தை நீக்கும்படி கேட்கிற அந்த ஒரு ஜெபம் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்ய வைக்குது. எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதம் செய்ய காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய அவிவிசுவாசம் அதை தடுத்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறோம். பிள்ளைகள் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, மொபைலில் டிவியில் மூழ்கி கிடக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம வந்து ஜெபிக்கலைனா கூட அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கிறார். நமக்கு என்ன தேவைன்னு முன்னதாக அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய அற்புதங்களை அடையாளங்கள் நமக்கு கொடுக்க ரெடியாக நின்றுட்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய அவிவிசுவாசத்தினால தான் அந்த காரியங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்காமல் போகுது. இப்போ இந்த மகனுடைய தகப்பன் எப்படி அழுது ஜெபிச்சாரோ அந்த மாதிரி நம்ம அவிவிசுவாசம் நீங்கும்படிக்கு தேவனுக்கிட்ட கேட்போம். நம்ம அழுது நம்முடைய இருதயத்தில் இருந்தது எல்லாம் ஊற்றுவோம் தேவனுடைய பாதத்தில். அப்போ நம்ம குடும்பத்தில் குறைவைகள் எல்லாம் நீக்கி போடுவார். நீக்கி போட்டு நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் எப்போ அந்த தகப்பனார் அறிக்கை செய்தாரோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை வந்து விரட்டுகிற சம்பவத்தை 25வது வசனத்தில் நம்ம இதை படிக்க கேட்போம். இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளை விரட்டி அடித்து மீண்டும் உள்ளே வராதபடி அவர் நமக்கு கட்டளை கொடுக்குற ஒரு வல்லமையை கூட நமக்கு கொடுத்துருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்களோ, இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரம் நமக்கு கிடச்சிச்சின்னா நாம் கூட என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஊமையும் செவிடுமான பிசாசை விரட்டினாரோ அதுபோல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அவிவிசுவாசம், தரித்திரம், கடன் தொல்லை, பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, திருமண காரியம், பிள்ளை பேறு, எவ்வளோ காரியங்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண முடியும், அந்த அதிகாரத்தை கொண்டு நம்ம விரட்டி அடிக்க முடியுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு வழி திறந்து கொடுக்க முடியும். நம்முடைய அவிவிசுவாசம்தான் ஆசீர்வாதம் வராதபடி தடுத்திருக்கிறது. அந்த அவிவிசுவாசம் ஏன் வந்துச்சுன்னா ஜபமும் உபவாசம் நம்ம குடும்பத்தில் இல்லை. ஜபமும் உபவாசம் நம்ம குடும்பத்தில் வரும்போது விசுவாசம் என்ற கப்பல் மிதக்க ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதம் செய்து தருகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த
நடந்த சம்பவத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதத்தின் மூலமாக நாம் இன்று தியானித்த இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கவும், இதை போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி கொள்ளவும் நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் சமாதானம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, ஏதோ இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதித்தீர்களே, அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஊமையும் செவிடும் குருடுமான ஆவிகள், இருதயத்தை கடினப்படுத்தின ஆவிகள் எங்கள் குடும்பத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருக்குதப்பா. இதை எல்லாவற்றையும் நீர் நீக்கி போட இந்த நேரத்தில் வல்லமையாக எங்கள் குடும்பத்தில் இறங்கி வாரும் தகப்பனே, இறங்கி வாரும் அப்பா. இதோ இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் குடும்பத்திலையும் நீர் இறங்கி வாரும் தகப்பனே. இதோ படிப்பு வராத பிள்ளைகளுக்கு படிப்பு அறிவை கொடுங்க. இதோ திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. குடும்பத்தில் பண தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பண தேவையை கட்டளையிடுங்கப்பா. சரீரத்தை பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சரீர பலத்தை கொடுங்கப்பா தகப்பனே. குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா தகப்பனே. எங்களுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி கிருபை செய்யுங்க. இந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்திலிருந்து இந்த வல்லமுள்ள ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கிலாய்க்கியத்தோடு நாங்கள் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீங்கள் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். இந்த ஜபத்தை கேட்கிற குடும்பங்களில் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இறங்கி வாருமப்பா. இதோ இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும், ஜபத்தில் இல்லாத பிள்ளைகள் தொடர்ந்து குடும்ப ஜபத்தில் ஈடுபடவும் கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திங்கப்பா. குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் தொடர்ந்து இருக்க இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன் ஆமீன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றென்றும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். God bless you.